நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். அரசு பள்ளி சமையலறை கூடத்தில் சிலிண்டர் வெடித்து கட்டடம் இடிந்து விபத்து. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றியம் பாலப்பட்டியில் 2 கட்டிடங்களுடன் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 33 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 4 ஆசிரியைகள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பள்ளி கட்டிடத்தின் அருகிலேயே சமையல் கூடம் கட்டப்பட்டு காலை உணவு திட்டத்திற்காக 2 பெண் ஊழியர்கள் காலை 8 மணி அளவில் சிலிண்டர் அடுப்பை பற்ற வைத்தனர். அப்போது திடீரென தீப்பற்றியது. இதனை அடுத்து பணியாளர்கள் இருவரும் தப்பி வெளியே ஓடி வந்தனர். அருகிலேயே பள்ளிக்கு வந்த 2 குழந்தைகள் மட்டும் இருந்தனர். அவர்களையும் அழைத்து கொண்டு தூரமாக சென்று விட்டனர். தீ பற்றிய சிறிது நேரத்திலேயே பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதில் சமையலறை கட்டிடம் ஒரு பகுதி இடிந்து சுக்குநூறானது. மேலும் சமையல் கட்டிடங்கள் முழுவதும் சேதமடைந்து விழும் நிலையில் உள்ளது. பள்ளிக்கு மாணவ மாணவிகள் வருவதற்கு முன்பாகவே விபத்து நடைபெற்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்ததால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்து ஓடினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. தகவல் அறிந்த வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் பள்ளி ஆசிரியர்கள் கிராமத்தினருடன் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். இந்த சம்பவத்தால் பள்ளிக்கு விடுமுறை அளித்து மாணவர்கள் அனைவரும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அப்பதான் ஆளையே வந்து பக்கம் எப்பவுமே சாப்பாடு செய்யும்போது தான் வந்து சமைச்சோங்க. அப்படியே அடுப்பு பக்கம் வைக்கும்போது அப்படியே கும்மி நெருப்பு வந்துச்சு. நான் நெருப்பு வந்து அந்த பயத்தில் நான் வெளியே எத்தனை மணிக்கு? 8 மணி. 8 மணிக்கு. குழந்தைங்களா இருந்தாங்களா? யாருமே இல்லை. வரல. குழந்தைங்க 2 பையன் வந்தாங்க. அவங்க வெளியே தட்டிட்டோம். சரி. அவங்க அங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் தீ பிடிச்சிட்டு அப்புறம் அடிச்சதா? ஆமா. தீ போக ரொம்ப சரி. ரொம்ப வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கமாண்ட் வேணும். உங்க பேரு? எம்எல்ஏ. உங்க பேரு? துர்காதேவி.